தோழர்களே, இப்படித்தான் மராட்டிய மாமன்னன் சிவாஜி போர்க்களத்துல அவனுடைய படை வீரர்களுக்கு அற்புதமான கருத்துக்களை சொல்லி அவங்களை ஊக்கப்படுத்தினான். ரொம்ப அற்புதமா இருக்கு தோழரே. நம்ம நாட்டுல அற்புதங்களுக்கா வஞ்சம், அதை எடுத்து சொல்ற ஆட்கள் தான் குறைவு. வணக்கம் தோழர். அடடடடடே, வாங்க தோழரே வாங்க. தொல்காப்பியன், சரி என்ன தேநீர் சாப்பிடுவோமா? இல்ல, இப்ப எதுவும் வேண்டாம். தோழரே, என்ன உங்க முகத்துல கவலைக்கான ரேகைகள் ரொம்ப ஆழமாவே தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? புதுசா வேற எதுவும் பிரச்சனையா? இல்ல, புதுசா எந்த பிரச்சனையும் இல்ல, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தான். ஆனா அது இப்போ ரொம்ப சிக்கலாயிடுச்சு. என்ன சொல்றீங்க? அபி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் நான் ஒரு ஏசி மெக்கானிக்னு சொல்லிட்டு தான் உள்ள போய் வந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அங்க இருக்கவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து அங்கே தேட நான் எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துட்டேன். ஆனா போலீஸ் செக்யூரிட்டி அங்க பலப்படுத்திருச்சு. அதனால என்ன? அதனால என்னன்னு கேக்குறீங்க தோழர்? இனிமே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவ்வளவு பாதுகாப்பு என்னால அங்க உள்ள போக முடியாது. நம்ம எதிரிங்க என்ன நினைச்சாலும் அதை பண்ணலாம். அபிக்கு எந்த நேரத்தில் எந்த விதமான ஆபத்தையும் அவங்களால ஏற்படுத்த முடியும். ஏன்னா பாதுகாப்பு கொடுக்குறேங்கிற பேர்ல தில்ல அங்க இன்னும் சுத்திக்கிட்டு தானே இருக்கான். இதுதான் உங்க கவலைக்கான காரணமா? ஆமா ஆமா தோழரே, இது மாதிரி எல்லாம் நடக்கும், பாதுகாப்பு திடீர்னு பலப்படுத்துவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன என்ன சிரிக்கிறீங்க? அப்புறம் பாதுகாப்பு அதிகப்படுத்திட்டாங்கன்னு நீங்க நினைக்கக்கூடிய கவலையை பார்த்து நான் சிரிக்காம வேற என்ன செய்ய முடியும்? தோழரே, நம்ம ஊர்ல பாதுகாப்புங்கிறது ஒரு பலகீனமான விஷயம்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நம்ம நாட்டுல இப்படிப்பட்ட பாதுகாப்புக்கு மத்தியில தானே பல தலைவர்களை கொலை செஞ்சிருக்காங்க. புரியல. 100 பேரை நீங்க பாதுகாப்புக்கு போடலாம், அதெல்லாம் அவங்களுக்கு வேலை. ஆனா ஒரே ஒருத்தனால அந்த பாதுகாப்பை உடைச்செறிஞ்சிட்டு உள்ள வர முடியும். ஏன் தெரியுமா? அது அவனுக்கு வெறி. சம்பளத்துக்கு வேலை செய்யற ஒருத்தனுக்கும் அர்ப்பணிப்பு உணர்வோட செயல்படுற ஒருத்தனுக்கு இடையில பெரிய வேறுபாடு இருக்கு தொல்காப்பியர், மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கூலிக்கு மாரடிக்கிற 1000 பேரை ஒரே ஒரு உணர்வுள்ள லட்சியவாதியால ஊடுருவ முடியும். புரியுதா? தொய்வடையாதீங்க தோழரே, தொய்வடையாதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன், நாங்க இருக்கோம். கவலை விடுங்க. தோழனா இருந்து உங்க தோளோடு தோள் கொடுப்போம், இது உறுதி. ரொம்ப சந்தோஷம் தோழரே. தோழரே, இனியாவது தேநீர் அருந்தலாமா? கண்டிப்பா வாங்க. வாங்க வாங்க. மாப்ள, என்னோட ராஜதந்திரம் இருக்க அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் வந்தது. எவனாலையும் என்ன கணிக்க முடியாது. அதனாலதான் மினிஸ்டரா இருந்தாலும் எக்ஸ் மினிஸ்டரா இருந்தாலும் எப்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கேன். That's great, uncle. மாப்ள, அபி ஆனந்தி எல்லாம் தீபாவளி கொளுத்துற மத்தாப் மாதிரி புஷ்னு காணாம போயிடுவாங்க. நாம அப்படியா? லாங் ஸ்டாண்டிங், நிலைச்சு நிப்போம் இல்ல. You're right, uncle. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். என்னையா பேப்பரும் கைமா வந்திருக்க? ஏதாவது பரபரப்பு செய்தியா? ஆமாண்ணே, நேற்று போய் பத்திரிகை ஆபீஸ்ல மிரட்டிட்டு வந்தோம்ல, இப்ப பாருங்க மறுப்பறிக்கை போட்டிருக்கானே. எங்க காட்டு மாப்ள, பாத்தீங்கல்ல மறுப்பு செய்தி வந்துருச்சு. அங்கிள், இந்த மறுப்பு செய்தியால என்ன யூஸ்? அப்படி கேளுங்க மாப்ள. நான் இதை ஒரு காரணமா தான் போட வச்சேன் மாப்ள. இப்ப நம்ம ஆளுங்க போய் அந்த பத்திரிகை ஆபீஸ சூறையாடணும். என்ன சொல்றீங்க அங்கிள்? ஆமா மாப்ள, மறுப்பு போட்டாச்சேன்னு அவங்க நிம்மதியா இருப்பாங்க. இப்ப நம்ம பசங்க போய் பூந்து விளையாடினா கூட நம்மள யாரும் குத்த சொல்ல மாட்டாங்க. மறுப்புக்கு மறுப்பு மாச்சு, மனசார அந்த பத்திரிகை ஆபீஸ அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஆச்சு. ஏய், பசங்களை கூப்பிடுறா. ஏய், எல்லாரும் போய் அந்த பத்திரிகை ஆபீஸ பழைய பேப்பர் கடை மாதிரி ஆக்கிட்டு வாங்க. போங்க எல்லாரும். சரிங்க சார். குட் மார்னிங் டாக்டர். லிங்கத்தோட ரிப்போர்ட் எடுத்துருவாங்க. எஸ் டாக்டர்.
டாக்டர், ஓகே, நவ் இஸ் நார்மல். தொடர்ந்து செலக்ஷன் கொடுக்க வேண்டாம், ஏன்னா அது வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். 2 நாள் தொடர்ந்து க்ளோஸ் மானிட்டர்ல வச்சுட்டு ஜெனரல் வார்டுக்கு மாத்திருங்க. ஓகே டாக்டர், இவர் ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றாரு. மயக்க மருந்து கொடுக்கலன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக தொடர்ந்து செலக்ஷன் கொடுக்க முடியாது. அது மென்டலி ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறம் நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்றதை கேளுங்க. ஓகே டாக்டர். ம். மேடம், டாக்டர் சொன்னதை கேட்டிங்களா மேடம்? இன்னைக்கு மதியத்துக்குள்ள இவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிடும். இவன் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான் மேடம். அவன் ஏதாவது பண்றதுக்குள்ள நீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில போயிடணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் பிரச்சனை தான். ஹாஸ்பிட்டலுக்கு புதுசு புதுசா யார் யாரோ வராங்க, சந்தேகப்படுற மாதிரி நடமாடுறாங்க. ஒன்றும் புரியல மேடம். எப்படியாவது என் ஃப்ரெண்டு தொல்காப்பியனையோ இல்ல என்னோட தங்கச்சி ஆனந்தியையோ காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா கிடைக்கல. உங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே மேடம்? வேண்டாம் வேண்டாம், ஏன்னா அவங்க எல்லாரும் கவலைப்பட்டு எமோஷனல் ஆயிடுவாங்க. அவங்க அப்படி எமோஷனல் ஆயிட்டாங்கன்னா நான் இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. இப்போ என்ன பண்றது மேடம்? ஒன்று செய்யுங்க, நீங்க நேரா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போங்க. வேற யார்கிட்டயும் எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம். நீங்க உதவி கமிஷனரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. ஏன் கமிஷனர் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாமே மேடம்? வேண்டாம் வேண்டாம், கமிஷனருக்கு என்ன பத்தியோ தொல்காப்பியனை பத்தியோ தப்பான அபிப்பிராயம் இருக்கு. அதனாலதான் உதவி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றேன். ஆனா நீங்க சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? உங்களால இந்த உதவியை பண்ண முடியுமா? மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் அங்கதான் வேலை பார்க்கறாரு. ரொம்ப நல்லவரு. நிச்சயமா ஏதாவது உதவி பண்ணுவாரு. நான் பார்த்துட்டு வந்துடுறேன் மேடம். இப்போ என் டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு. இனிமே லஞ்ச் முடிஞ்சுதான் எனக்கு டியூட்டி. அதுக்குள்ள நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸுங்க. என்னோட மொபைலை வச்சுக்கோங்க மேடம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல சிஸ்டருக்கோ தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா லஞ்ச் டைம்ல வேற ஸ்டாஃப்ஸ் இங்க வருவாங்க. அதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன் மேடம். சரி, தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். கேர்ஃபுல்லா இருங்க மேடம். நான் வரேன். என்ன பண்றீங்க? யார் நீங்க? ஏன் அப்படி பண்றீங்க? யாரு நீங்க?
ஏய், ஆள் தெரியாம மோதுனீங்க அட்ரஸ் இல்லாம ஆயிடுவீங்க. ஏய் வாங்கடா. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. ஆபீஸே அலங்கோலம் ஆயிடுச்சு. ஆனந்தி, என்னம்மா இதெல்லாம்? என்னன்னா மறுப்பு போடாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? இதெல்லாம் அந்த சங்கர பாண்டியனோட வேலை தான். அம்மா, இந்த நஷ்டத்தை நான் எப்படிம்மா சரி செய்ய முடியும்? என்னம்மா எப்படி பண்ணிட்டாங்க பாத்தியா? எப்படி மன என்ன சார்? இப்ப அந்த சங்கர பாண்டியன் போய் கேட்டா மறுப்பு போட்டதுக்கு அப்புறமா நான் ஏன் இதை பண்ண போறேன்னு கேட்பான். நான் என்ன பண்ண முடியும்? நீங்க குனிய குனிய கொட்டதான் செய்வான். நான் சொல்லியும் ஏன் சார் நீங்க கேட்கல? ஐயோ, தள்ளுங்க. கம்ப்ளீட்டா அடிச்சு நொறுக்கிட்டீங்களா? அடிச்சு நொறுக்கிட்டேன் தலைவரே. வெரி குட். இதத்தான் எதிர்பார்த்தேன். மிச்சம் எதுவும் வைக்கலையே? மிச்சம் மீதி ஒண்ணும் இல்லையா? அச்சு நொறுக்கிட்டோம் எல்லாத்தையும். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். மிச்சம் மீதி எதுவுமே இருக்க கூடாது. மாப்ள, இனிமே அந்த பத்திரிகை ஆபீஸ்ல அடுத்த நியூஸ் எழுதுறதுக்கு ஒரு துண்டு பேப்பர் கூட இருக்காது. நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் கிழிச்சு கடாச்சிட்டானுங்கல்ல. அப்படியா ஆமா. அங்கிள், அடுத்தது என்ன ஆகும்? என்ன மாப்ள கேள்வி இது? அடுத்து அந்த சவால் திலகம் அபியோட தங்கச்சி, அதான் அந்த குட்டி சவால் திலகம் ஆனந்தி, இங்க வந்து தெம்பு இருக்கிற வரைக்கும் கத்துவா. அங்கிள், ஆனந்த் இங்க வருவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாப்ள, கண்டிப்பா அவ வருவா. இப்ப வந்து இறங்க போறா பாருங்க. அவ வந்தா நீங்க எதுவுமே பேசாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யார் மணி? சங்கர பாண்டியனை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்ல. அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பார்க்க முடியும். ஏன்? அவர் என்ன பதவியில இருக்காரு? தள்ளுங்க. ஏமா ஏமா சொன்னா கேளுமா. ஏமா வேணாமா. ஏமா உள்ள போகாதீங்க மேடம். விடவே கூடாது. ஆமா, அது நிச்சயமாங்க. என்னம்மா, என்ன வேணும்? சங்கர பாண்டியனை பார்க்கணும். அண்ணனையா? அண்ணன் பிஸியா இருக்காரு. இந்தம்மா நில்லுமா, நில்லுமா. இந்தம்மா சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. சங்கர பாண்டியன் எங்க? அண்ணன் மேல இருக்காரு. ஏன் அம்மா நில்லுங்கம்மா, போக கூடாதுமா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. மேடம் நில்லுங்க மேடம், சொன்னா கேளுங்க மேடம். வாமா பெண் புலி. மாப்ள, நான் சொல்லல? யோ, என்னையா மனுஷனி? ஏன் மேல கோவனா என்ன அடி? உனக்கு தைரியம் இருந்தா ஏன் மேல கை வை. அதை விட்டுட்டு ஏன் ஆபீஸ் அடிச்சு நொறுக்குன? நம்ம பயலுங்கிட்ட சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஒரு துண்டு பென்சில் பேப்பர் கூட மிச்சம் வைக்காம அடிச்சு நொறுக்கிட்டானுங்க போல இருக்க. பேட் பாய்ஸ். இந்த பேனா வச்சுக்கோ, என்னோட அன்பளிப்பா வச்சுக்கோ. எக்ஸ் மினிஸ்டர் சங்கர பாண்டியன் அராஜகன்னு கொட்டை எழுத்துல எழுது. என்ன திமிரா? பண்ற அக்கிரமத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு திமிரா பேசிட்டு இருக்கியா? என்ன தைரியம் உனக்கு? என் தைரியத்தை பத்தி இப்பதான் உனக்கு தெரியுதா? இந்த தைரியம் கூட இல்லாட்டி நான் தவிடு புண்ணாக்கு தான் விற்க போனோம். அரசியல் பண்ண முடியாது. இங்க பாரு, நான் வேணா எழுதி கையெழுத்து போட்டு தரேன். என் ஆளுங்களை வச்சு நான் தான் உன் ஆபீஸ அடிச்சு நொறுக்கினேன். ஓகேவா? உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ போ. இந்த அராஜகம் எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். சொல்லலாமா? நான் கேள்வி கணைகளுக்கு பயப்படுறதே கிடையாது. பார்க்கலாம். உன்னை கோட்டுக்கு இழுத்து எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்பேன். அப்ப நீ பதில் சொல்றியான்னு பார்க்கலாம். தயாரா இரு. எல்லாரும் தயாரா இருங்க. என் ஆளுங்களை வச்சு நான் தான் உன் ஆபீஸ அடிச்சு நொறுக்கினேன். என்ன மாப்ள, ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல அங்கிள்,
ஆனந்தி ரொம்ப பேசிட்டு போறா. இவ அக்கா அபி இவளை விட ஜாஸ்தி பேசுவான் மாப்பிள. அவளாலே கிழிக்க முடியல. இவன் என்ன ஜுஜுப்பி? ஒரு விஷயம் தெரியுமா மாப்பிள? நான் பேசுனதை இப்ப அவ ரெக்கார்ட் பண்ணிட்டு போறா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமா மாப்பிள, ரெக்கார்ட் பண்ணிட்டு போறா. என்ன அங்கிள் பேசுறீங்க? அப்பவே அவளை பிடிச்சிருக்கணும் இல்லையா? வேணாம் மாப்பிள, தெரிஞ்சுதான் நான் அவளை போக விட்டேன். What are you talking, uncle? My God! ஆமா மாப்பிள, இங்க பாருங்க, நான் ஒண்ணு பண்றேன்னா அதுல அர்த்தம் இருக்கும். சீக்கிரம் அவன் மூக்கு ஓடப்பட்டு புலம்ப போறா. சுருக்கமா சொன்னா என்னோட ராஜதந்திரத்துல இது ஒண்ணு. ஒன்னும் புரியல. இப்ப புரிய வேண்டாம். வாங்க போய் லைட்டா ஒரு பெக் ஏத்துவோம். வாங்க அங்கிள். பாஸ் பாஸ் வேணாம் வேணாம் வேணாம். எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கீங்களே, அதான் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் வேணாம். ஐ டோன்ட் டேக் ட்ரிங்க்ஸ். எனக்கு வேண்டாம் பாஸ். No way. வா.